அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எப்பயும் கேட்டது இல்லை, நீங்கள் தேடினதும் இல்லை. நீங்கள் தமிழனாக பிறந்தது இதுக்காக, மனிதனாக பிறந்தது இதுக்காக. நீங்கள் இப்போ இது கேட்டுக்கிட்டு இருக்கிறது எதனால? நீங்கள் வாழ்கிறது எதுக்காக? வாழ்றது எதனால? அந்த கேள்வி இருக்குது தானே. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தேடினது இல்லை. நீங்கள் யாரோ சொன்னாங்க, யாரோ இருக்கிறாங்க, அப்படியும் இல்லை, இப்படி தான் கிடைச்சது, இந்த கிடைச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி தானே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லையா? உண்மையாகவே சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்கண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் நீங்கள் உண்மையாகவே சந்தோஷத்தை அனுபவிக்கிறதும் இல்லை, நீங்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் தேடுறதும் இல்லை. நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, உங்களோட அம்மா அப்பா இருக்கிறாங்க, அக்கா அண்ணா இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க எல்லாரும் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தது, எதுக்காக நம்ம தமிழனாம் பிறந்தது, எதுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எதுக்காக நான் இந்த வேலையை பண்ணுறேன்னு கேட்டால் எந்த பதிலும் இல்லை அவங்களுக்கு. அவங்க எல்லாமே சொல்கிறாங்க, அது தேவையில்லை, நான் இதுக்கு கிடைச்ச வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன், எனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஏன்னா இப்போ நான் சந்தோஷமாக வாழ்ந்தது இல்லை, அதுக்கு எனக்கு அது பண்ணுறதுக்கு இருக்குது, இது பண்ணுறதுக்கு இருக்குது, அது பண்ணால் எனக்கு சந்தோஷமாக வாழலாம், இது பண்ணால் எனக்கு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த பதில் தேடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க? நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எது? உலகத்தில் நீங்கள் எது ஏதோ தேடுறீங்க தானே. தேடுறது எதுவும் இல்லை, உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது எதுவும் இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம்தான் வாழ்கிறது. நீங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணுறது சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷத்தை தேடுறது, உணவு எடுக்கிறது, போகிறது வர்றது, வேலை செய்கிறது, பிள்ளை குட்டிங்க வளைக்கிறது, அதில் கல்யாணம் கட்டுறது, அது எல்லாமே பண்ணுறது எதுவும் இல்லை, எதுனாலும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்துக்காக, வாழ்கிறதுக்கு மட்டும்தான், சும்மா வாழ்கிறதுக்கு. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சின்ன காலத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தீங்க தானே. அம்மா அப்பா கிட்டே இருக்கும்போது அவங்க உங்களுக்கு வேண்டி வந்தது கொடுத்தாங்க, அது எல்லாமே கொடுத்தது அப்புறம் நீங்கள் சந்தோஷம்னு வாழ்ந்தீங்க. உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை. நீங்கள் சின்ன காலத்தில் உங்களுக்கு அந்த காலத்தில் பிரச்சனையாக இருந்தது, எனக்கு அந்த விளையாட்டு பொருள் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக விளையாடலாம், அப்படி தானே நீங்கள் நினச்சிங்க. நானும் அப்படி தான். எனக்கு அந்த சின்ன காலத்தில் அந்த விளையாட்டு பொருள் கிடைச்சிருச்சுன்னா, அந்த விளையாட்டு பொருளில் தான் என்னோட சந்தோஷம் இருக்குது, அது கிடைச்சிருச்சுன்னா எனக்கு சந்தோஷமாக வாழ முடியுதுன்னு நான் நினச்சேன், நான் நம்பினேன். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போனதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, நல்லா படிங்க, நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தா, நல்லா படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். அப்படி நான் என்ன பண்ண வேண்டியது? நல்லா படிங்க, நல்லா படித்தா சந்தோஷமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்கணும்னா நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் பண்ணி நீங்களும் பண்ணீங்க. இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களோட சந்தோஷம் கிடைச்சிருச்சா? சின்ன காலத்தில் விளையாட்டு பொருளை கிடைச்சிக்காத சந்தோஷத்தை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கிடைச்சிருச்சா? கிடைச்சதே இல்லை. ஆனாலும் நீங்கள் அது தேடினது நிப்பாட்டினீங்களா? தேடினது நிப்பாட்டுறதும் இல்லை. நீங்கள் தமிழனாக இருக்கிறீங்க தானே, தமிழ் மக்களாக தமிழராக மாறுறீங்க தானே. நான் ஒரு தமிழன், நான் பெருமையாக சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்த மதத்தில் சேர்ந்தவன், நான் ஒரு எதேதோ சொல்கிறேன், நான் இந்த மாதிரி இருக்கிறவங்க. அதை பற்றி நீங்கள் பெருமையாக சொல்கிறது, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. எதுக்காக நீங்கள் அதை பற்றி பெருமையாக சொல்கிறது? வாழ்கிறதுக்கு மட்டும்தான் அதுவும் சொல்கிறது. நீங்கள் சின்ன காலத்திலும் வாழ்ந்தீங்க, சந்தோஷம் கிடைச்சது இல்லை. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்திலையும் தேடினீங்க, சந்தோஷம் கிடைச்சது இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டினீங்க, இல்லைனா வேலை செஞ்சீங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பார்த்தீங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் இப்போ இந்த நொடியில் உங்கள் வயசத்துக்குள்ளே நீங்கள் இதுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. இல்லைன்னா சின்னவராக இருக்கிறாங்க, இல்லைன்னா பெரியவராக இருக்கிறீங்க. அதுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் பல இடங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அந்த இருக்கிற விஷயங்களில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்களோட மனசாட்சியில் கேட்டு பாருங்கள், நீங்கள் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இவ்வளோ காலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருச்சான்னு கேட்டு பாருங்கள். உங்கள் மனசில் கேட்டு பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்களா? ஆனால் நீங்கள் உண்மையாகவே தேடி பார்த்தா நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்ததும் இல்லை, சந்தோஷத்தை
அனுபவித்ததும் இல்லை. ஏன்னா நீங்கள் நம்புறீங்க சந்தோஷம் கிடைக்கிறது, இந்த உலகத்தில் இருந்து சந்தோஷம் கிடைக்கிற விஷயம்னு நீங்கள் நம்புறீங்க. நம்புறனால நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த உலகத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற உண்மை. ஏன்னா இந்த உலகம்னு சொல்கிறது உங்கள் மனசில் உண்டாகிறதுன்னு சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். உங்களுக்கு யாராவது ஒரு மேசை சரி கட்டணுங்கன்னு சொல்லுவாங்க. மேசையில் இருக்கிறது என்ன? நல்லா யோசிச்சு பாருங்கள். மேசையில் இருக்கிறது என்ன? ஒரு 4 காலும் ஒரு பலகும், அது மட்டும் தானே இருக்குது. அது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அது சேர்க்குறீங்க. நீங்கள் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் அந்த விஷயங்கள் சேர்க்கறது மட்டும்தான். மேசை எங்கே உண்டாக்குறது? மேசைன்னு என்ன நடக்கிறது? மேசைன்னு ஒரு மனசு உண்டாகிறது. அதுதான் உண்மை. ஆனாலும் அந்த உண்மையில இருந்து நீங்கள் உண்மை பார்க்கறது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு வருவது இந்த உலகத்தில் இருக்கிற உண்மை இல்லை, பொய். நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது பொய்யான உலகத்தில். ஏன்னா நீங்கள் நம்புறீங்க, இவ்வளோ காலமாக நம்பிக்கிட்டு இருந்தீங்க சந்தோஷம் அடைக்க முடியாத ஒரு விஷயம், அதனால அடைக்கிறதுக்கு தேடினீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் தேடின ஒரு விஷயம் இருந்தது. அதான் உங்களோட சந்தோஷம், உங்களோட பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷம், என்னோட சந்தோஷமும், என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சந்தோஷமும், என்னோட ஊரில் இருக்கிறவங்களோட சந்தோஷத்தும், என்னோட நாட்டில் இருக்கிறவங்களோட சந்தோஷத்தும், என்னோட உலகத்தில் இருக்கிற சந்தோஷம். அதுக்குள்ள முன்னாடி இருக்கிற வார்த்தை இருக்குதானே, என்னோட. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இவ்வளோ காலமாக தேடினது என்னோட சந்தோஷத்தை தான். என்னோட வீட்டிலையும், என்னோட ஊர்லேயும், என்னோட வீட்டிலையும், என்னோட நாட்டிலையும், என்னோட குடும்பத்திலையும், என்னோட அப்பாவோட சந்தோஷம் அப்படி எதுவும் இல்லை. என்னோட சந்தோஷத்தை தான் தேடினீங்க. உண்மையாகவே நீங்கள் சந்தோஷம் அடைச்சதே இல்லை, சந்தோஷம் அடைக்க முடியாதது. ஏன்னா நீங்கள் தேடுறீங்க. உண்மையாகவே சந்தோஷம்னு எதுவும் இல்லை. சந்தோஷம்னு சொல்கிறது உண்மையாகவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சந்தோஷம்னு சொல்கிறது துக்கத்திலிருந்து வெளியே வருது. அப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக துக்கமாக இருக்கிறீங்களோ அதுக்குள்ளேருந்து வெளியே வரது தான் சந்தோஷம்னு சொல்கிறது. உண்மையாகவே சந்தோஷத்தை அடைக்கிறதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது உண்மையான வாழ்க்கை வாழுங்க, சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க. உண்மையாகவே தமிழனா வாழுங்க. தமிழர்னு சொல்கிறது அடுத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுவர், அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறது. அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எது கொடுத்து அவங்க அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே எடுக்கிறவர் தான் தமிழ்னு சொல்கிறது. அந்த தமிழ் வம்சத்திலிருந்து பிறந்து நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு எது நடந்தாலும் என்னோட சந்தோஷத்தை, என்னோட குடும்பம், என்னோட நாடு, என்னோட வீட்டு, அந்த மாதிரி என்னோட ஊர், அந்த மாதிரி என்னோட சந்தோஷம்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமா? சந்தோஷம் கிடைக்கும். இந்த நாட்டில், இந்த ஊரில், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தான் முழு காரணமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம மனசில் விதைக்கிற விதத்துக்கு சரியான பலம் தான் இப்போ கிடைச்சிருக்கிறது. நம்ம கஷ்டமாக கவலையாக இருக்கிறோம், அதுக்கு போட்ட விதத்தான் பிரச்சனை. நம்ம சரியான விதம், சரியான தமிழனாக வாழ்ந்தால், சரியான வாழ்க்கையை வாழ்ந்தால், உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தால் சந்தோஷம் தானாகவே கிடைக்குது. அந்த உண்மையான சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுங்க. இன்னையிலிருந்து நீங்கள் எல்லோரும் அடுத்தவங்களை பற்றி நினச்சி அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்கு, அடுத்தவங்களோட நிம்மதிக்காக மட்டும் வேலை செய்யுங்க. அது பண்ண மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷமான நிரந்தரமான வாழ்க்கை கிடைக்கும். அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்.